ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரளா போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் 11 மணிக்கு. நாங்கள் 10:30க்கே வந்துட்டோம். ½ அன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ட்ரெயின் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து கீ செயின்ஸ்லாம் வந்தது. ரிகானாக்காக நான் இந்த கீ செயின் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரிகானாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்து இறங்கியாச்சு. நம்ம கேரளா ரீச் ஆகியாச்சு. அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒன்று வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது ஃபுல் டே ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். நம்ம கேரளா வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த டெம்பிளுக்காக தான் நம்ம கேரளா வந்திருந்தோம். இது வந்து பரசுராமர் அப்படின்ற ஒரு கோவில் தான். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் சரியில்லையோ, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததோ அப்படின்னா இந்த கோவிலில் வந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையில் வந்து எக்கியம் வளர்ப்பாங்க. அதில் நம்ம உட்காந்தோன்னா நம்மளுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளை நம்பி நம்ம வந்திருக்கோம், பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு சாமியை பார்க்க உள்ளே போக போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம் சாமியை பார்க்க, பூஜையில் உட்கார. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்குது பாருங்கள். அந்த ஹோமம் எடுக்கிறதுக்காக வந்து டிக்கெட் வாங்கணும். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. இது ஒரு பூஜை. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த ஹோமம் ஊற்றுவாங்க. മറുപടി ഒരു പൂ ചന്ദനം എള്ളി ചേർത്ത് വീണ്ടും ഒരു പൂ ചന്ദനം എള്ളി ചേർത്ത് കുറച്ച് തണ്ണി ചേർത്ത് കുമ്പിട്ട് പിടിക്കുക. അപ്പോൾ വെള്ളം കൂടി ചേർത്ത് ഒഴുത് പിടിക്കുക. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம அந்த பரசுராமர் கோயிலை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கோவிலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அலோடு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கவர் ஆகிற வரைக்கும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க கேரளா. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேரளா வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுமே வந்து இடுப்பில் வேட்டி கட்டிட்டு தான் போகணும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கால் பகவதி கோவில். கண்ணகி இருக்காங்க உள்ள, அவங்கள தான் பார்க்க போகிறோம். கோவில் என்ட்ரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா போட்டிங் போக போகிறோம். என்னம்மா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா என்ன நடக்குது. ஓஹோ, எனக்கு கூட போயிது. நான் ஜாக்கெட் போட்டே இருக்கேன். என்னதான் நடந்துச்சு? இங்கே பாருங்க, உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் பாருங்க. இது எல்லாமே நல்ல மாங்காய் வந்தால் போட்ட போகிறோம். எதுவும் படிச்சுட்டு இருப்பாங்க. எப்படின்னா இது வாழைப்பழம் தூள் விரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்கின் தூள் விரிச்சா உள்ளே வந்து சாத்து விரிக்கிறது தான் இருக்கும். ஆனால் சொல்ல மாதிரி இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி. அது அந்த தூள் விரிக்கிறது, அது வந்து தூள்.
சரியாக ஸ்ட்ரைட்டாக இல்லை. நான் முத்துக்கார் போனல அந்த போட்டு ஒரு அடி ஓட்டுறது கொடுத்தாரு அந்த டிரைவர் எங்கிட்ட. நீங்களும் ஓட்டலாம் அப்படின்னு. பட் ஆனால் அவங்கள லெவலுக்குலாம் நம்மளால ஓட்ட முடியாது. ஏன்னா இந்த தண்ணியோட பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏ லோகஸ்ரீ இது உடம்பு தெரியல. அதெல்லாம் தெரியல. அது என்ன காய் அது? அதுதான் அந்த இந்த அது பூப்பா காய் கிடையாது. அது வெடிச்சோடனே அது அது ஒரு நல்லா இருக்கும். மற்ற இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஃப்ரீயாக நடந்து போய் உருண்டு கருண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். 2 பீச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மணல். தான் போவாங்க. 2 பீச்சுக்கு நடுவில் மணல் அது ஆனால் இங்கே அளவு செமையாக இருக்குது. இங்கே அது மாதிரி பண்ணாங்கன்னா ரைஸ் கார்டு சொல்லுவாங்க. குளிக்கிறதுக்கு அளவு இல்லை. और ऊपर चढ़ो ना, ऊपर चढ़िए भाई। वो है ना आपका हस्बैंड है ना? भैया पहले आप बैठो ना भैया, प्लीज पहले आप बैठो ना, आप बैठो ना पहले ही बोला आप। नहीं कुछ नहीं टूट रहा है। बैठो ना मैडम, बैठो। நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் தெரியுங்களா? பாருங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் பார்க்க வந்திருக்கோம். வந்திருந்தோம் இல்லையா, ரிகானாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ரிகானாவுக்கு ஒரு கேரளா சாரீ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாரீ வாங்கலாம் அப்படின்ட்டு ஷாப் வந்திருக்கோம். நம்ம அடுத்து ஃபைனலாக ஒரு கோவிலுக்கு வந்தாச்சு, பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க கேரளாவில் எல்லா பிளேஸும், எல்லா கோவிலுமே. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிகானாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிளேஸ்லாம். என்னென்னா அவளுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு தான் எதுவுமே பண்ணல. பாறை இது, பாறைக்குள்ள அழகாக வந்து சிவன் இருக்காரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாறைக்குள்ள இன்னும் ஒரு சிவன் இருக்காரு. என்ன சிவன் சொல்லி படிக்க தெரியல, எல்லாம் வந்து மலையாளத்தில் இருக்கு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் கேரளா போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ கேரளா வந்துட்டு எல்லா கோவிலுக்கும் போகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோவிலும் பார்த்தோம். எல்லா கோவிலுமே பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சாமி தரிசனம் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிது. நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் டே கேரளா வந்து இந்த கோவில்லாம் விசிட் பண்ணுங்கள். என்னென்ன கோவில் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டயர்டில் போயிட்டு ரூமில் தூங்கியாச்சு நல்லா. இன்றைக்கி தான் காலையில் எழுந்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு சரி சிப்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். 2 பேரால் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ சென்னை கிளம்ப போகிறோம்.